3 விஷயம் உங்க மூலம் இந்த உலகத்துக்கு நடந்தே ஆகணும். ஒன்னு என்ன? உன்னால இந்த உலகத்துக்கு எந்த துன்பமும் இல்லாம இருக்கணும். பிகாஸ் ஆஃப் யுவர் பிரசன்ஸ். பாயிண்ட் நம்பர் 1. நீ போகும்போது எந்த ஒரு கஷ்டமும் இந்த உலகத்துக்கு விட்டு போக கூடாது. பாயிண்ட் நம்பர் 2. 3வது, நீ இருந்ததுக்கு ஒரே சாட்சி உன்னோட ஆத்மா தான். உன்னுடைய ஆத்மா தான். இந்த ஆத்மா சாந்தி அடையலைன்னா இது சாந்தி அடையறதுக்கு இன்னொரு உடம்போட வரும். இந்த ஆத்மா எப்ப சாந்தி அடையும்? நீ 4 பேருக்கு நல்லது செய்யும் போதா? கிடையாது. உன்னை நீ நல்லா வச்சுக்க. நீ சந்தோஷமா இல்லனா 4 பேருக்கு நல்லது செய்யணும்ன்ற நோக்கம் இருந்தா கூட உன் மூலம் 4 பேருக்கு நல்லது நடக்காது. ஒருத்தருக்கு கோல்டு இருக்கு, காமன் கோல்டு இருக்கு, சொந்த பையன் இருக்கான் பக்கத்துல. இப்ப காமன் கோல்டு இருக்கும்போது அவர் போய் அந்த பையனை தொடுவாரா? ஏன் தொட மாட்டாரு? தொடர உரிமை இல்லையா? இல்ல இருக்கா? இருக்கு. ஆனா தொட்டு கொஞ்சனா காமன் கோல்டு அந்த பையனுக்கு என்ன ஆயிடும்? போயிடும். ஸ்தூலமா இருக்க ஒரு விஷயத்தை நம்பி இவ்வளவு பண்ணாம இருக்கியா ஐயா? சூட்சமமா இருக்க மனசுல வர நெகட்டிவ் தாட்டும் உன் பையனுக்கு போகணும் உனக்கு தோணாதா? அதனாலதான் கர்மத்தில் பிராண கர்மம் ஏதொன்று செய்தாலும் மாறும், சங்கீத கர்மம் மாறாது தொடரும். இது அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்ததுன்னா அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்ததை நீங்க தான் மாத்தணும். அந்த பையன் எல்லாத்தையும் மாத்திடலாம். நீங்க இந்த வேர்ல்ட பார்த்து உங்க பசங்களுக்கு யோசிக்கிறீங்க, ஐயோ எங்க கஷ்டப்படுவானோ? அவுட் ஆஃப் லவ் நீங்க யோசிக்கிறீங்க. கேன் ஐ கெட் எ எஸ்? உங்க பையன் கஷ்டப்படணும்னு ஆசை இல்லையா? பார்த்தா கஷ்டப்பட்டுவான்னு தோணுது, உடனே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆஹா கஷ்டப்பட்டுருவான்னு தோணுச்சு இல்லையா? இதனால உங்க பையன் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான்? சே நான் கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ஆகுது? அவங்க அம்மா அப்பாவும் அதே திங்கிங்ல இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் பேக்ரவுண்ட். ஆன்மீகம் சரியா புரிஞ்சிக்கல. காசு இருந்தா வசதியா இருக்கலாம், இல்லைன்னா நல்ல இன்னும் படிப்பு இருந்தா வசதியா இருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. நல்லா MBBA முடிச்சுட்டு யூஎஸ்ல ஒருத்தன் நடு ரோட்ல விட்டு வந்துட்டான். பொண்டாட்டி இங்க ஓடி வருது. பிளான் பண்ணி விட்டு வந்திருக்கான் டாக்டர். சூசைட் பண்ணிக்கிறாரு. எப்படி? அரளி விதையை அரைச்சி அங்க எடுத்துன்னு போய் சாப்பிட்டு சாவுது. இதுக்கு எதுக்கு IIT? ஒரு காக்கா குருவி சூசைட் பண்ணுமா? நான் குருவிக்கு ப்ரொபோஸ் பண்ணாரா நான் சூசைட் பண்ணி காக்கா சாவுமா? இல்ல சிரிப்பா இருக்கு. திங்க் பண்ணி பாருங்க. இது எத்தனை பேருக்கு புரியுன்னு எனக்கு தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி ஆன்மீகம் இது கிடையாது. உண்மையிலே நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம், விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, சூசைட் வளர்ந்துருச்சு. 73%. Can I get a yes? 73% தன்னை தானே சாவடிக்க நிலைமைக்கு நம்ம விஞ்ஞானத்தோட இருக்கோம். அப்ப இது காரணம் என்ன? மன நிம்மதி கிடையாது. மன நிம்மதி எப்போ வரும்? சாதாரணமா சொல்லிட்டான், இனி எல்லாம் சுகமே என்ற உணர்ந்த மனமே நிகழும் காலத்தில் நிம்மதி பெறுமே. You are living here with life not because you got life but because you got some desire for the future. Can I get a yes? வருங்காலத்தை ஒரு எதிர்பார்ப்புக்காக நீங்க உயிரோடு இருக்கீங்க. நீங்க நினைச்ச விஷயம் நடக்காதுன்னு இப்போ தோணுச்சுன்னா இப்பயே வாழ பிடிக்காது, இல்ல செஞ்சா செத்துருவீங்க. இதான் யதார்த்தமான உண்மை. அப்ப நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்ன்றது உங்களுக்கு எப்ப தெரியும்? நீங்க நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுக்கவும் கூட கடவுளே உயிரா இருக்கான்னு புரிஞ்சாதான் தெரியும்.